ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நாவல் பழத்தில் ஜாம் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ப்ரெட்டுக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். வீட்டிலே ஹோம்மேடாக செஞ்சு கொடுங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த நாவல் பழத்தில் இருக்கிற கொட்டை எல்லாமே நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொட்டை இல்லாமல் இந்த மாதிரி எல்லா பழமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கொலன்னு பழுத்துட்டு இருக்கிற பழமாக பார்த்து நீங்கள் செய்யுங்க. காயில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். இது நல்ல பழமாக இருக்கிறதுல செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணும் போதே உங்களுக்கு அழகாக தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகாக பழம் பழுக்கிறது தெரியும். இந்த மாதிரி நல்லா பழுத்து இருக்கிற பழத்தில் செஞ்சணும். இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்திங்கன்னா பழம் எல்லாமே நான் இந்த மாதிரி கொட்டை இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கொட்டையை பார்த்திங்கன்னா காய வச்சுட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாமே சுடுதண்ணியில் போட்டு குடிக்கலாம். இதுவும் நான் ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இது நல்லா காயிட்டுங்க. நல்லா காய்ஞ்ச அப்புறம் நம்ம பவுடராக மேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஏன்னா நான் இதை இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற நாவல் பழத்தை நம்ம இந்த ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு நைஸாக பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி விடாமல் நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல பேஸ்ட் பாருங்கள். இந்த நாவல் பழமோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த நாவல் பழத்து யாருக்கெல்லாம் கலர் பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் கடாய் காஞ்சிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இதில் கைவிடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே இந்த நெய்யிலே நல்லா கிண்டி விடுவோம். சில பேருக்கு இது நெய் ஸ்மெல் பிடிக்காதவங்க நெய் சேர்க்க வேண்டாம். வெண்ணெய் பட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் நெய் குடிக்கன்றதுக்காக நான் நெய் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த பதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கெட்டியாக வந்துடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவைக்கேற்ப எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இனிப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சர்க்கரை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக லிக்யூடாக ஆகும். கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பதம் வேறு மாதிரி வரும். எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். பெரிய டீஸ்பூனில் இதை தண்ணி மாதிரி கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கினேன் நான். இதில் பார்த்திங்கன்னா ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் கிண்டணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஜாம் கன்சிஸ்டன்ஸ் வரும். இந்த ஜாமுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஜாம். இது யாரெல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது 5 நிமிஷம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும். ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். பெரிய டீஸ்பூனில் இதை தண்ணி மாதிரி கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கினேன் நான். இதில் பார்த்திங்கன்னா ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் கிண்டணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஜாம் கன்சிஸ்டன்ஸ் வரும். இந்த ஜாமுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஜாம். இது யாரெல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது 5 நிமிஷம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாவல் பழம் ஜாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் பார்க்குறீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.